பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரி, இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, மிதுன வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. குரு எப்பவும் போல் கடக வீட்டில் உச்சமாக இருக்கார், பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். அந்த அதிசார குரு பயிற்சி அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் வீடியோ தனியாக போட்டிருக்கோம். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. கேது பகவான் சிம்ம வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி புதன் அங்கே உச்சமாக இருக்கார். சுக்கிரன் நகர்ந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டார், 9ஆம் வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக இருக்கார். ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு வழக்கம் போல். சனி பகவான் மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வக்ரமாயிருக்கார். நான் வீடியோக்களை போகும்போது தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அஷ்டமி அப்படின்னா மாதம் வரும், வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். அந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தான் பைரவருக்கு விசேஷம்னு சொல்கிறது. இந்த கோகுலாஷ்டமி மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே மாதிரி 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா. விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு திருவிழா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகர் கோவில்லையும் அன்றைக்கி திருவிழா தான். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார் கோவிலில் 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், பால் காவடி, பன்னீர் காவடி, இப்படி விசேஷம். அதேமாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார் அங்கேயும் நல்ல விசேஷமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இப்படி நாடு முழுவதும் இருக்கிற விநாயகர் கோவிலில் அற்புதமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. நாமும் கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். சரி, இந்த மாதத்தில் நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுகிறது எல்லாமே பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் கிடையாது. ஏன், ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தெளிவான பலன்களை சுருக்கமாக கொடுப்போம். நேயர்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வழங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார்? உங்களுக்கு ராசிநாதன் மேச ராசிக்கெல்லாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அது உங்களுக்கே தெரியும். அவர் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம்னா என்ன? தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கம்யூனிகேஷன், தொடர்புகள், சிறு தூர பயணம், சிற்றின்பம், டைரக்ஷன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல யார் போயிருக்கா? உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கே இருக்கார், ராசிநாதனாக இருக்கார். பொதுவாக சொல்லுவாங்க 3ஆம் இடம் மறைவு ஸ்தானமே சார் அப்படின்னு. உண்மைதான், 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஆனால் உங்கள் ராசிநாதன் யார்? அசுப கிரகங்கள் வரிசையில் வருவார். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அங்கே அசுப கிரகங்கள், அதாவது ஆக்ரோஷமான கிரகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் நீங்கள் போய் அங்கே இருக்கீங்க. அப்போது தைரியமாக இருக்கீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க, நான் சொன்ன விஷயத்துலலாம் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நேரடியாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். நிறைய பேசியிருக்கோம். 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியம், தூரத்து பயணம், உபதேசம், நல்ல நேரம், இப்படி சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்த யார் பார்க்குறா?
உங்கள் ராசிநாதன் பார்க்குறார். அப்போ இந்த பாவத்தினுடைய பலன்கள் 9ஆம் இடத்து பலன்கள் ஃபுல்லாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் குறையும், வியாதி குறையும், நல்ல ஜாப், நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்கிறது. இப்போ உங்கள் ராசிநாதனே பார்த்தா உங்கள் சிந்தனை ஃபுல்லாக எதில் இருக்கும்? செய்கிற தொழிலில் இருக்கும். தொழில் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு இருக்கும். அவருக்கு வீடு கொடுத்த சனி 3ஆம் இடத்துல உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ், கிளை யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் மட்டும் பார்க்கல, குரு பகவானும் பார்க்குறாரு நேரடியாக 10ஆம் இடத்தை. அப்போது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் 10ஆம் இடத்தை பார்த்து, குருவும் பார்த்து, அந்த குரு 9 கூட பாக்கியாதிபதியாக பார்த்தா யார் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன தொழில் பண்ணுறீங்களோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, லாபத்தை இந்த மாதம் கிடைக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. சரி சார், 4ஆம் இடத்துல குரு இருக்காரு, உச்சமாக இருக்குது. பொதுவாக 4ஆம் இடம் சுப கிரகம் இருக்கக்கூடாது பொதுவாக. ஆனால் அந்த வீட்டு கிரகம் அங்கே இருந்தால் தான் பெரிய பாதிப்பு தரும். ஆனால் குரு உச்சமாக இருக்கார். அதனால் இந்த 9ஆம் வீட்டு பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி கிடைக்குது? உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது, உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. குருனால இவ்வளோ இடமும் புனிதமாகுது. என்ன சார் கிடைக்கும்? 8ஆம் இடத்தை பார்த்தா, குரு பார்த்தா திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம், லாட்டரி டிக்கெட் யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர்னு ஒரு பதவி. ஏன்னா குருனா அவார்டு, பட்டங்கள், பரிசுகள் அப்படி சொல்கிறது. 8ஆம் இடத்தை பார்த்தா திடீர்னு உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. 8ஆம் இடம் தான் எல்ஐசி அமௌண்ட்டு, வராத பழைய பாக்கி, புதையல், எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆராய்ச்சி எல்லாம் 8. அதை குரு பார்க்கறதுனால உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி சார், அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் டெவலப்மெண்ட்டு பணம்னு சொன்னேன். ரைட். 5ல் கேது இருக்கலாமா சார்? பொதுவாக 5ஆவில் கேது இருக்கக்கூடாது. ஆனால் வீடு கொடுத்த சனி சூரிய பகவான் மறைகிறாரு, அதனால அந்த பாதிப்பும் இல்லை. சரி சார், 6ல் போய் சூரியனும் புதன் இருக்காங்களே, புதன் 6ல் உச்சமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அங்கே சூரியனும் போயிருக்க, 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் போயிருக்க, சூரியன் மறையலாமா? பாவ கிரகங்கள் வரிசையில் மறையலாம். 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம், ருணஸ்தானம், கடன், பம்பு, வழக்கு, நோய் எல்லாம் சொல்கிறது. அங்கே போய் யார் இருக்கா? புதன் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? உச்சமாக இருக்காரு, மூல திரிகோணமாக இருக்கார். அப்போது கடன் விஷயத்தில் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. எதிரிகள்கிட்ட எதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கெல்லாம் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 6க்கு வந்ததுனால இப்போ நான் சொன்ன விஷயம் என்ன, சூரியன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை சொல்கிறது. 6க்கு வர்றாரு, வரக்கூடாது. ஆனால் சூரியன் அசுப கிரகம், ஆக்ரோஷமான கிரகம் வர்றதுனால இப்போ நான் சொன்ன விஷயங்களில் குறையும். ஆனால் நல்ல சர்வீஸ், வேலை கிடைக்கும், மறந்துடக்கூடாது. 6ஆம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ இருந்தால் இது வரைக்கும் எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கல சார்னு சொன்னால் இப்போ கிடைக்கும். அதுவும் சூரியன் செவ்வாயெல்லாம் அரசாங்கத்துக்கு வருவாங்க. ஒருவேளை நீங்கள் அரசு தேர்வுகள் எழுதியிருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. வெற்றி அப்படின்னா 6ஆம் இடம்தான். அங்கே புதன் வலுவாக இருக்குது. கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருந்தாலும் அதில் ஜெயிப்போமா, வெற்றி ஆகுமா அப்படின்னா புதன், அதோட சூரியன் சேருது. அப்போ வெற்றி உங்களுக்கு தான். அரசு தேர்வில் வெற்றி, இன்டர்வியூவில் வெற்றி, பயணங்களில் வெற்றி, கோர்ட்டு கேஸில் வெற்றி. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது 7ஆம் இடத்துல. பொதுவாக அந்த வீட்டு கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால இதுக்கு பேர் கேந்திர ஆதித்ய தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த சுக்கிரன் களத்திரக்காரன், களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு. இந்த 2 கூடையோரும் சுக்கிரன் தானே, அவர் 7ல் இருந்தால் உங்கள் வருமானம் மனைவிக்கு, மனைவி வருமானம் உங்களுக்கு, அல்லது உங்களுக்கோ மனைவிக்கோ 2வது வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு கிரகம் 7ல் இருந்து 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது 2 வருமானம், ஒன்று நீங்களே 2 வருமானம் பண்ணுவீங்க, அல்ல கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வருமானம் கிடைக்கும்.
புதன் வலுவாக இருக்குது, அது உச்சமாக இருக்குது, மறைஞ்சிருக்குன்னு இருந்தாலும் புதன் தான் கல்விக்குள்ள கிரகம். அப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய கல்வி தரம் உயரும். 6ஆம் வீட்டு கிரகம் புதன் வலுவாக இருந்தால் அன்னதானம் செய்வீங்க, அன்னதானம் நடத்துவீங்க, அன்னதானத்துக்கு வேண்டிய உதவிகள் பொருள் உதவி செய்வீங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சார், ராகு பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தில் கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதத்துக்கு இருப்பார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மேசராசிக்காரங்க செய்கிற பிஸ்னஸில் தோல்வி என்பதே கிடையாது, லாபம்தான் இருக்கும். அது எவ்வளோ லாபம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ராகுனாலே பிரம்மாண்ட கிரகம், பேராசை கிரகம், தூரதேச பயண கிரகம் சொல்கிறது, லாபத்தில் இருக்கார். அப்போது லாபங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கு. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி. சனி பகவான் 12ல் இருக்கார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு ராசியை பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டு பணம் புழங்கும், வெளிநாடு போகலாம் வரலாம். என்னுடைய பொருளை வேறு மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ ஏற்றாலாம் இறக்கலாம், அதில் வருமானம் வரும். ஆக இந்த மாதம் முழுவதும் சுகமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரன் ராசியை பார்க்குது. மேச ராசிக்காரங்களே அழகாக இருப்பீங்க, ஏன் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க. யார் பார்க்குறா? சுக்கிரன் பார்க்குது. சுக்கிரன்னா மகாலட்சுமி, சுக்கிரன்னா அழகு, சுக்கிரன்னா கலை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் சொல்கிறேன். நடிப்பு சுக்கிரன், சென்ட்டு, கூலிங் கிளாஸ் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் ராசியை பார்க்குது. அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. விநாயகர் சதுர்த்தி பிறந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே வரிசையாக கோவில் திருவிழா. நமக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை திருவிழா, தீபாவளி, தைப்பொங்கல் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இடையில கார்த்திகை தீபாவளி கொண்டாடுவோம். ஆக இந்த மாதத்தை மேசராசிக்காரன் கொண்டாடுங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.